2023ஆம் ஆண்டு தெலுங்குவில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற பகவந்த் கேசரி திரைப்படம் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது அமேசான் OTT தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தில் உள்ளது. திடீரென்று பகவந்த் கேசரி திரைப்படம் ட்ரெண்டாக என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்த நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என்ற எதிர்பார்ப்புடன் வரும் 9ஆம் தேதி திரைக்கு வருகிறது ஜனநாயகன். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 2023ஆம் ஆண்டு தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரியுடன் ஜனநாயகன் ட்ரெய்லர் 80% ஒத்துப்போனதே அதற்கு காரணம். உதாரணத்திற்கு பகவந்த் கேசரியில் பாலையாவின் பெயர் நீலகொண்டா பகவந்த் கேசரி என வைக்கப்பட்டிருக்கும். ஜனநாயகனில் விஜயின் பெயர் தளபதி வெற்றி கொண்டான். தெலுங்கில் முதல் காட்சியில் பாலையா சிறையில் இருப்பார். அதே போன்ற காட்சி விஜய் படத்திலும் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கு படத்தில் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் வரும் பாலையாவின் வளர்ப்பு மகளை இராணுவத்திற்கு அனுப்ப அவர் விருப்பப்படுவது போன்ற காட்சிகள் இருக்கும். ஜனநாயகன் ட்ரெய்லரிலும் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் விஜயின் மகளாக நடித்திருக்கும் மமிதா பைஜுவை அவர் இராணுவத்திற்கு அனுப்ப ஆசைப்படுவது போன்ற காட்சிகள் உள்ளன. இதேபோல் பல்வேறு காட்சிகள் இரு படங்களிலும் ஒத்துப்போகின்றன. இதனால் பகவந்த் கேசரியின் ரீமேக் படமா ஜனநாயகன் என்ற கேள்வி சமூக வலைத்தளங்களில் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஜனநாயகன் கதை என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் பகவந்த் கேசரி படத்தை பலரும் தேடி வருகின்றனர். இதனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமேசான் தளத்தில் தேடப்படும் படமாக மாறியுள்ளது பகவந்த் கேசரி. இதனிடையே ஜனநாயகன் ரீமேக்கா அல்லது நேரடி படமா என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் தரப்படவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.